ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னன்னா மைசூர் பாக்கு. நம்ம இதை எப்படி பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் கடல மாவு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அது இப்போ நம்ம கடல மாவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ரை பண்ணும்போது கட்டி விழுகும். ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணலாம் அந்த மெத்தடு. கட்டி விழுகிறதுக்கு முன்னாடி மாவு எடுத்து ஒரு ஜல்லடையில் சளிச்சுக்கோங்க. அப்படி சளிச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு கட்டி இல்லாமல் வரும். இந்த மாதிரி பதத்துக்கு வறுத்து எடுத்துருங்க. வறுத்தெடுத்தோன்னே எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி தான் அதை செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றி இந்த இதில் லம்ஸ் இல்லாமல் நம்ம கரைச்சிக்கணும். இப்போ லம்ஸ் வரும். ஆக்சுவலாக நம்ம ஜல்லடையில் சளிச்சு பண்ணியிருந்தால் லம்ஸ் வராது. ஸோ அது பண்ணாதனால சில லம்ஸ் எல்லாம் வரும். அது வரத்துக்கு இல்லாமல் நம்ம இப்போ நல்லா தண்ணி பதத்துக்கு நம்ம இதை பண்ண போகிறோம். இந்த மாதிரி அடிச்சுட்டு தண்ணி பதத்துக்கு இல்லாம இதை கொண்டு வந்துடணும். தண்ணி பதத்துல கொண்டு வந்துடணும். ஸோ இது எடுக்கும்போது எந்த கப்ல நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்ல தான் இப்போ சுகர் எடுக்கிறோம். இப்போ சுகர் எடுத்துட்டு இது பாகு காய்ச்ச போறோம். இந்த பாகு காய்ச்சறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றின பிறகு சுகரை நல்லா கலக்கிட்டே வரணும். இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரை போட்டாச்சு. இப்போ நாம என்ன போறோம்னா, இந்த சுகர் பாகு காய்ச்ச போறோம். ஃபர்ஸ்ட் சுகர் எல்லாம் தண்ணியில கரையிட்டும். கரைஞ்சோடனே ஒரு நொத பதத்துக்கு வந்துடும். நொத பதத்துக்கு வந்தோடனே ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். ஒரு கம்பி பதம் வந்தா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு பிளஸ் எண்ணெயை நம்ம இந்த சர்க்கரை பாகுல ஊற்றிடணும். ஊற்றினோடனே நல்லா ஒரு 15 மினிட்ஸ் இடைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை சிம்ல வச்சிருங்க. அப்பதான் கட்டி விழாம இருக்கும். சிம்ல வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்ப எல்லாமே கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் டைம்ல நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நொர பதத்துக்கு வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹெவியா வரணும் நொர பதம். அப்படி வரும்போது நம்ம எடுத்தோம்னா மைசூர் பாக்கு நல்லா இதாயிடும். இன்னும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஃபங்க்ஷன் டைம்ல இதை நம்ம ஈஸியா கூட பண்ணிக்கலாம். இந்த நொர பதத்துக்கு வந்தோடனே நம்ம பிளேட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ அதுல ஃபுல்லா ஆயில் தடவி வச்சுக்கோங்க. ஆயில் தடவி வச்சோடனே இந்த நொர பதத்துக்கு இந்த மாதிரி நொர பதத்துக்கு மைசூர் பாக்கு ரெடி ஆகணும். நல்லா எல்லாம் கடலை மாவு எண்ணெய் சர்க்கரை இதெல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம பிளேட்ல நம்ம மைசூர் பாக்கு எடுத்து கொட்டிடலாம். ஷேப் பண்ணினோடனே நம்ம இப்போ ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணாதான் ஆக்சுவலா நம்ம மைசூர் பாக்கு இருக்கிறதுக்குள்ள சைஸ் பண்ணாதான் நம்ம எடுத்து சின்ன சின்ன பாகு மாதிரி கட் பண்ணி சாப்பிட முடியும். இல்லாட்டினா அது கெட்டி ஆயிடும். நம்மளால அப்படியே தான் எடுத்து சாப்பிட முடியும். இப்போ நைஃப் வச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. எப்படி பண்றாங்கன்னு பார்த்துக்கோங்க. உங்களோட இஷ்டம் தான். எப்படி வேணா இது பண்ணிக்கலாம். சின்னதா வேணும்னா சின்னதா கட் பண்ணிக்கோங்க. பெருசா வேணும்னா பெருசா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அது கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்டாதான் மைசூர் பாக்கு கரெக்டான ஷேப்ல வரும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்டீன் to 20 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ ஒரு வேற பிளேட்ல நம்ம மாத்திக்கலாம். நம்ம எந்த ஷேப்ல கட் பண்ணமோ அதே மாதிரி தான் அந்த பிளேட்லயும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நைஃப் வச்சு ஒவ்வொரு பீஸா நம்ம இப்போ எடுக்க போறோம். அது எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணியிருந்ததுனால இப்படி கட் பண்றோம். இப்போ ஒரு பீஸ் எடுத்து காட்டுறோம் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. கட் பண்ணியிருக்கோம். இப்போ எடுத்து காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அந்த
ஆயில் போட்டு பண்ணனால எப்படி இருக்கு, இந்த மைசூர் பாக் மாதிரி இருக்கு. நம்ம கடையில வாங்குற மாதிரியே நம்ம கடைக்கு போகிறதால வீட்லயே பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. உடச்சோனே இதா இருக்கு. ஸோ எல்லாமே நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ மைசூர் பாக் ரெடி.